Hello guys, welcome to my YouTube channel Watch Today. So இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா போன வீடியோல நம்ம ஒரு PC பில் பண்ணிருந்தோம். எனக்காக எவ்வளவுக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 78k க்கு பண்ணிருந்தோம். அந்த வீடியோவை நீங்க இன்னும் செக் பண்ணலனா நான் மேலே ஐ கார்ட்ல லிங்க்ஸ் தரேன், போய் செக் பண்ணி பாருங்க. சோ இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த PCயோட பெஞ்ச்மார்க்கிங் தான் பார்க்க போறோம். வெறும் பெஞ்ச்மார்க்கிங்காக ஒரு வீடியோவான்னு கேட்டிங்கன்னா வாங்க உள்ள போய் பார்க்கலாம். So guys, பெஞ்ச்மார்க்கிங்னா என்ன, எதுக்காக பெஞ்ச்மார்க்கிங் பண்ணுறாங்க, எப்படி பண்ணணும் அப்படின்ற கேள்விலாம் உங்கள்கிட்ட இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பெஞ்ச்மார்க்கிங்னா என்ன, எதுக்காக பண்ணுறாங்க அதெல்லாம் பற்றி பார்த்துடலாம். தென் ஃபைனலாக எப்படி பெஞ்ச்மார்க்கிங் பண்ணணும் அப்படின்றத என்னோடய பிசியோட பெஞ்ச்மார்க்கிங் ஸ்கோர்ஸோடு வச்சு நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்றத. சரி, ஃபஸ்ட்டு பெஞ்ச்மார்க்கிங்னா என்ன, எதுக்காக பெஞ்ச்மார்க்கிங் பண்ணுறாங்க இது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஒரு 2 ப்ராசஸர் இருக்குதுன்னு வச்சுக்கோமே. ப்ராசஸர்னு இல்லை, எந்த பிசி காம்போனண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை கம்பேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு 2 ப்ராசஸர் எடுத்துருக்கிறேன் எக்ஸாம்பிளுக்காக. இந்த ப்ராசஸரில் இவ்வளோ கோர்ஸ் இருக்குது, இந்த ப்ராசஸரில் இவ்வளோ கோர்ஸ் இருக்குது, இதில் எத்தனை த்ரெட்ஸ் இருக்குது, இதில் எத்தனை த்ரெட்ஸ் இருக்குது, இதில் வந்து இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க, இதில் அந்த டெக்னாலஜி இல்லை அப்படின்றத வச்சு நீங்கள், அதாவது பிராண்டு கொடுக்குற ஆன் பேப்பரில் இருக்க ஸ்பெக்கை வச்சு தான் நீங்கள் கம்பேர் பண்ணுவீங்க. பட் எல்லா தடவையும் பிராண்ட் கொடுக்குற ஆன் பேப்பரில் இருக்க ஸ்பெக் 100% நடந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. சம் சர்க்கம்ஸ்டன்ஸில் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ எப்படி தான் நான் கம்பேர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் பெஞ்ச்மார்க்கிங்கிறது ஒன்று இருக்குது. அதாவது இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கலாம், பெஞ்ச்மார்க்கிங்னா என்ன அப்படின்னா ரியல் வேர்ல்டில் ரியல் டைமில் அந்த காம்பனண்ட்டோட பர்ஃபார்மன்ஸை தெரிஞ்சுக்கிறது தான் வந்து பெஞ்ச்மார்க்கிங்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பெஞ்ச்மார்க்கிங் ஸ்கோர்ஸ்னால் இந்த ரியல் வேர்ல்டில் ரியல் டைமில் அதோட பர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு தனியாக ஒரு ஸ்கோர் கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் காமனான டைம், இப்போ இதில் வந்து இந்த டெக்னாலஜி இல்லைன்னு சொன்னேன், இந்த ப்ராசஸரில் அந்த டெக்னாலஜி இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமனாக அந்த பெஞ்ச்மார்க்கிங் ஸ்கோர்ஸை வச்சு கூட கம்பேர் பண்ணலாம். ஸோ எப்போவுமே நீங்கள் ஒரு ப்ராசஸர் வாங்குறதா இருந்தாலும் சரி, நீங்கள் பெஞ்ச்மார்க்கிங்லாம் பார்த்துட்டு கூட வாங்குங்க. ஸோ அதெல்லாம் பற்றி நம்ம அடுத்து பார்க்கலாம் அப்படியே லைனாக. ஸோ இப்போது பெஞ்ச்மார்க்கிங்னா என்ன, எதுக்காக பெஞ்ச்மார்க்கிங் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்லிட்டோம். ஸோ இப்போது உங்களுக்கு ஒரு கொஷின் வந்திருக்கும், நம்ம கண்டிப்பாக வந்து பெஞ்ச்மார்க்கிங்லாம் பார்க்கணுமா அப்படின்ற ஒரு கொஷின் வந்திருக்கும். ஸோ இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பிசி பில் பண்ண போகிறீங்க. அதுக்கு நீங்கள் வந்து அதோட பர்பஸ் எல்லாமே வந்து முடிவு பண்ணிட்டீங்க. அதாவது இப்போ கேமிங்னு வச்சுக்குவோம், நீங்கள் கேமிங்க்கு தான் ஒரு பிசி பில் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் காம்பனன்ட்ஸ்லாம் சூஸ் பண்ணணும் இல்லையா. இப்போது நீங்கள் ஒரு ப்ராசஸர் சூஸ் பண்ணி ஆகணும். இதுக்கு நீங்கள் கொடுத்துருக்க பட்ஜெட்டுக்கு அதில் வந்து 2 ப்ராசஸர் இருக்குதுன்னு வச்சுக்கோமே. ஒரு AMDலேருந்து ஒரு ப்ராசஸர், ஒரு இன்டெல்லேருந்து ஒரு ப்ராசஸர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு எது போகணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா பிராண்டோட ரிப்பிட்டேஷனை சொல்லுவாங்க. அதாவது இன்டெல் கேமிங்க்கான ஒரு ப்ராசஸர் தான் அது. இன்டெல் கரெக்ட் தான். ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இன்டெலுக்கு எப்போவுமே சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸுன்றது ரொம்ப அதிகமாக இருந்தது இன்டெல்லில். பட் AMDயில் அது கொடுக்கறது கிடையாது. 3rd ஜென்ரேஷன் வரைக்குமே AMDயில் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். பட் இப்போ 5000 சீரீஸில் ஓரளவுக்குன்னு இல்லை, அதிகமாகவே எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஓகே, அதையுமே வந்து நம்ம அப்படியே கண்மூடித்தனமாக பிராண்டு கொடுக்குறத அப்படியே வச்சு நம்பிடக்கூடாது. கண்டிப்பாக பெஞ்ச்மார்க்கிங் ஸ்கோர்ஸ்லாம் பார்க்கணும் இல்லையா. அதே மாதிரி நீங்கள் செக் பண்ணும்போது இன்டெலை விட AMDயில் உங்களுக்கு சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக கிடச்சிதுன்னா அப்போ நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க அதை வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் கண்டிப்பாக வந்து எது பெஸ்ட்டாக இருக்குமோ, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்டெலை விட AMDயில் வந்து அதிகமான சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது அப்படின்னா நான் கண்டிப்பாக அதுக்கு தான் போவேன். ப்ரைஸ் ரெண்டுமே கிட்டத்தட்ட சேமாக இருந்தது அப்படின்னா. ஸோ இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் நம்ம கண்டிப்பாக பெஞ்ச்மார்க்கிங் பார்க்கணுமா அப்படின்றது. அகைன் இன்னொரு கேள்வி வந்திருக்கலாம், நான் ரொம்ப பட்ஜெட்டில் இருக்கேன்ப்பா, அப்பயும் நான் பெஞ்ச்மார்க்கிங் பார்க்கணுமா அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது பட்ஜெட்டில் இருக்கும் போது எப்பவுமே வந்து ஒரு 2-3 ப்ராசஸர் இருக்கும். ரிப்பீட்டேஷனாக அதுதான் வந்து போயிட்டுருக்கும்.
ஸோ நீங்கள் அதில் ஏதாவது ஒன்று தான் போட முடியும். ஏன்னா நீங்கள் அதை விட அதிகமாக இருக்கிறத போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மித்த காம்போனன்ட்ஸ்லாம் இடிக்கிற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் இப்போயுமே வந்து ஓகே இந்த நான் செலக்ட் பண்ண இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் 2 ப்ராசஸர் இருக்குது, இதை நான் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பெஞ்ச் மார்க்கிங்கையும் பாருங்கள். பெஞ்ச் மார்க்கிங் பார்க்குறது என்றைக்குமே தப்பு கிடையாது. ஸோ பெஞ்ச் மார்க்கிங் பாருங்கள். ஸோ கைஸ், இது வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். இன்னுமே எனக்கு புரியல அப்படின்னா ஒரு ரியல் டைம் ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு பார்த்தா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக. ஸோ அதனால நான் உங்களுக்கு ஐ கார்ட்லேயும் சரி கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் சரி ஏ2டி சேனலோட ஒரு வீடியோ உங்களுக்கு தரேன், அண்டு மிஸ்டர் ஸ்மித்தோட ஒரு வீடியோ உங்களுக்கு தரேன். ஸோ அந்த 2 வீடியோவுமே நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் அவங்க ரியல் டைமில் அந்த எக்ஸாம்பிளோட பேசியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்து முடிச்சோடனே உங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல்லாக புரிஞ்சிடும் அப்படின்றத நம்புகிறேன். ஸோ கைஸ், உங்களுக்கு இப்போ ஒரு டவுட் வந்திருக்கும், நான் எப்படி என்னோடய பிசிக்கு பெஞ்ச் மார்க்கிங்லாம் டெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது. அதாவது நீங்கள் பில்டப் பண்ண போகிற பிசிக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போவுமே பெஞ்ச் மார்க்கிங் பார்க்கும்போது, பெஞ்ச் மார்க்கிங் இல்லை கேம் ப்ளே பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது நீங்கள் வந்து என்ன ப்ராசஸர் சூஸ் பண்ணுறீங்க, அப்புறம் என்ன கிராஃபிக்ஸ் கார்டு சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத சேர்த்து போட்டு பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். கண்டிப்பாக தனித்தனியாக நீங்கள் சர்ச் பண்ணும்போது யூடியூப்பில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். பட் இது 2த்தையும் சேர்த்து சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு வர்றது வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஃபெமிலியராக இருக்க எல்லா பெஞ்ச் மார்க்கிங்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அங்கே செக் பண்ணி பார்க்கலாம். பட் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, என் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஒரு வெப்சைட் தரேன். ஸோ அந்த வெப்சைட்டில் முழுசாக ப்ராக்டிக்கலாக இல்லைனாலும் ஓரளவுக்கு தியரட்டிக்கலாக வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இது கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, இது வந்து இப்படி இருக்குது, நம்ம இது மாற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு நீங்கள் வருவீங்க அப்படின்றத நம்புகிறேன் நான். ஸோ அதனால் நீங்கள் வேணும்னா அந்த வெப்சைட்டை போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, சரி வாங்க ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பெஞ்ச் மார்க்கிங் பண்ணுறது அப்படின்றத அடுத்து பார்க்கலாம். எதில் எப்படிலாம் பண்ணுறது அப்படின்றத நான் அப்படியே சொல்கிறேன் வாங்க. ஸோ கைஸ், இப்போ நம்ம பிசியை நம்ம பெஞ்ச் மார்க் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பெஞ்ச் மார்க்கிங்னா ரியல் டைம் பர்ஃபார்மன்ஸுன்றதுனால நம்மளுக்கு ரியல் டைமில் சாஃப்ட்வேரில் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஞ்ச் மார்க்கிங் பண்ணுறதுக்கு பெஞ்ச் மார்க்கிங் டூல்ஸ்லாம் தேவைப்படும். லைக் சினி பெஞ்சு சொல்லலாம். ஸோ சினி பெஞ்சில் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராசஸரோட சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் மல்டி கோர் பர்ஃபார்மன்ஸையும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சிங்கிள் கோர் எவ்வளோ ஸ்கோர் வருது, மல்டி கோரில் எவ்வளோ ஸ்கோர் வருது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். தென் ஃபைனலாக நீங்கள் கம்பேர் பண்ணலாம், அதெல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து சினி பெஞ்சுக்குள்ளே வந்துவிட்டோம். அதாவது சினி பெஞ்ச் R23 வந்துவிட்டோம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டுன்னு இருக்கும். ஸ்டார்ட் கொடுத்துட்டோன்னே இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு பிக்சர் லோட் ஆகும். ஸோ இதை வச்சுனா உங்களுக்கு வந்து சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் மல்டி கோர் பர்ஃபார்மன்ஸையும் அது கால்குலேட் பண்ணணும். இவ்வளோ ஸ்பீடாலாம் வந்து லோட் ஆகாது, உங்களுக்கு நான் ஸ்பீட் பண்ணி காட்டுறேன். ஸோ கைஸ், பெஞ்ச் மார்க்கிங் முடிஞ்சிச்சு. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் மல்டி கோர் பர்ஃபார்மன்ஸ்க்கும் உங்களுக்கு ஒரு ஸ்கோர் கிடச்சிருக்கும். தென் அப்புறம் கீழேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் அது கூட வந்து எதெல்லாம் கம்பேர் பண்ணணுமோ, உங்களுக்கு மேலே யார் இருக்காங்க, உங்களுக்கு கீழே யார் இருக்காங்க, ஸோ அதை வச்சு எல்லாத்தையும் வச்சு கம்பேர் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நம்ம சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸும் மல்டி கோர் பர்ஃபார்மன்ஸும் டெஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம அப்படியே R15க்கு போயிடலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம சினி பெஞ்ச் R15க்கு வந்தாச்சு. ஸோ R15க்கும் R23க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து CPU ஓவராலாக கன்சிடர் பண்ணோம். அதில் வந்து உங்களுக்கு சிங்கிள் கோர் ப்ளஸ் மல்டி கோர் கிடைக்கும். இதில் அப்படி கிடையாது. தென் இதில் வந்து OpenGL இருக்குது. ஸோ உங்களோட ஆவரேஜ் FPS எவ்வளோ கிடைக்கிது உங்கள் கிராஃபிக்ஸ் கார்டிலேருந்து அப்படின்றதையும் டெஸ்ட் பண்ணணும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிக்சர் ரெண்டர் ஆகும். ஸோ அந்த பிக்சரை வச்சு CPUக்கு உங்களுக்கு ஸ்கோர் கொடுக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று ப்ளே ஆகும். ஸோ அந்த வீடியோவை வச்சு உங்களுக்கு எவ்வளோ ஆவரேஜாக எவ்வளோ FPS கிடைக்கிது அப்படின்றத வச்சு பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எந்த காம்போனண்ட் எவ்வளோ கொடுக்குது அப்படின்றத இங்கேயே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை இதுலேயும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா இவங்களோட வெப்சைட்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம அப்படியே வந்து பிளெண்டருக்கு போயிடலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம அடுத்து பிளெண்டரில் பெஞ்ச் மார்க்கிங் பண்ண போகிறோம். ஸோ பிளெண்டர் பார்த்திங்கன்னா ஒரு போர்ட்டபிள் பெஞ்ச் மார்க்கிங் கிட்டே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்களோட ஓன்
வெப்சைட்டில். நான் லிங்க் வேணால் கீழே தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பிளெண்டர்னால் என்னன்னு தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். பிளெண்டர் வந்து ஒரு 3D மாடலிங் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் தான். அது ஒரு 3D மாடலிங் முடித்ததுக்கப்புறம் அதோட ரெண்டரிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, எதில் ரெண்டர் பண்ணுறோம், அதாவது பார்த்திங்கன்னா சிபியூலையா இல்லை ஜிபியூலையா, அதெல்லாம் வச்சு நம்ம அங்கேயும் பெஞ்ச் மார்க்கிங்லாம் பண்ணலாம் கண்டிப்பாக. அகைன் இதில் பார்த்திங்கன்னா ஃபேமஸ் பார்த்திங்கன்னா BMW ரெண்டர் தான் வந்து இதில் ஃபேமஸ்னு சொல்லலாம். ஸோ அதை தான் நம்மளும் வந்து இங்கே ரெண்டர் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு போர்ட்டபிள் பெஞ்ச் மார்க்கிங் கிட்டு தானே, இதில் அவ்வளோ அக்யூரேசி இருக்குமான்னு கேட்டால் எனக்கு ஃபுல்லாக தெரியலை. ஏன்னா என்கிட்ட பிளெண்டர் சாஃப்ட்வேர் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கீழே இருக்குது. பட் எனக்கு அதில் வந்து பெஞ்ச் மார்க்கிங் எடுக்க தெரியல. இதுக்கு முன்னாடி சாஃப்ட்வேர்லலாம் வந்து பெஞ்ச் மார்க்கிங் தனியாக கொடுத்துருந்தாங்க, பட் இந்த கரண்ட் சாஃப்ட்வேரில் கொடுக்கல அது. ஸோ அதனால் எனக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் தான் நான் இந்த போர்ட்டபிள் கிட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து உங்களுக்கு உங்களோட பிளெண்டர் அக்கௌண்ட்டில் வந்து சேவ் ஆகும். நீங்கள் வந்து உங்கள் பிளெண்டர் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக மட்டும்தான் போகணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அங்கேயே வந்து உங்களுக்கு எல்லா CPU GPUஸோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் அது கூடயும் கம்பேரியும் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ கைஸ், அடுத்து நம்ம கேமிங் பர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது எதுக்கு கேமிங் பர்ஃபார்மன்ஸை செக் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த செட்டிங்ஸில் விளாட்னா எவ்வளோ FPSலாம் கிடைக்கிது அப்படின்றத வச்சு தான் செக் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு FPS செக்கர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. மேலே உங்கள் லெஃப்ட் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் FPS, அப்புறம் எவ்வளோ CPU எவ்வளோ GPUலாம் யூஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்றத பார்க்கும். ஸோ இப்போ நம்ம வந்து கேம் ஆஃப் த டெக்கு, அதாவது GTA 5லேருந்தே ஆரம்பிச்சிடலாம். இதில் எவ்வளோ FPS கிடைக்கிது அப்படின்றதெல்லாம் அப்படியே பாருங்கள். அடுத்தடுத்த கேம்ஸில் எவ்வளோ கிடைக்கிது அப்படின்றதெல்லாம் பாருங்கள். ஸோ கைஸ், GTA 5ல் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்ட் அவுட் செட்டிங்ஸில் வந்து 75 FPS ஆவரேஜாக கிடைக்கிது. தென் மிட் ரேஞ்சில் வந்து 80 FPS ஆவரேஜாக கிடைக்கிது. தென் லோவில் 85 FPS கிடைக்கிது உங்களுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்துலேயுமே செட்டிங்ஸ் எல்லாமே வந்து அல்ட்ரா ஹையில் இல்லை அல்ட்ரா லோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செட்டிங்ஸில் வச்சு தான் நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஆவரேஜாக எடுத்து தான் போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு 2013 வந்த கேமுன்றதுனால தான் இந்த மாதிரி. ஸோ அடுத்தடுத்த கேம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்ச்டாக் லீஜென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2020ல் ரிலீஸ் ஆன கேம் இது வந்து எப்பிக்கில் எனக்கு 2-3 நாளைக்கு ஃப்ரீயாக கிடச்சிது. ஸோ அதனால தான் டக்குன்னு ஒரு கேம் பிளே ரெக்கார்டும் பண்ணேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ்ட் அவுட்டில் தான் வச்சுருக்கேன் எல்லாத்தையும். எந்த அளவுக்கு மேக்ஸ்ட் அவுட் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு வச்சுருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா 35 FPSலேருந்து 37 FPS வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸ்ட் அவுட் ஆகுது. சில சமயம் 37லே மெயின்டைன் ஆகுது. தென் மிட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 39-40 வரைக்கும் தான் போகுது. அண்டு லோ பார்த்தீங்க இருக்கிறதுலே லோ செட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு கன்ஃபார்மாக ஒரு 45 FPS மேலே போகிறதுக்கு சான்ஸே கிடையாதுன்னு தான் சொல்லணும். பட் நீங்கள் கிராஃபிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து கம்மி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மிட்லேயும் இல்லை லோயும் கிடையாது, ஹைலேயே உங்களுக்கு வந்து 60 FPS மேலேயே மெயின்டைன் ஆக சான்சஸ் இருக்குது. அடுத்து ஃபோர்க்நைட் பற்றி பார்க்கலாம். ஃபோர்க்நைட்டில் பார்த்தீங்கன்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லணும். ஹை செட்டிங்ஸில் 99 FPS ஆவரேஜாக கிடச்சிது. அப்புறம் பார்த்தீங்கன்னா லோ செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா 170 FPS கிடச்சிது. ஆவரேஜாக சொல்கிறேன் நான். சில சமயம் ஏறிச்சு, சில சமயம் இறங்குச்சு. பட் அது விஷயம் கிடையாது. பட் சூப்பராகவே பர்ஃபார்மன்ஸ் இருந்துன்னு தான் சொல்லணும். ஸோ கைஸ், இப்போ அடுத்த வர கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆன் ஸ்க்ரீன்லேயே ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. கால் ஆஃப் டியூட்டி வார்ஸோன் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அடுத்தடுத்த கேம்ஸ் அப்படியே பார்த்துட்டு வந்துடுங்க.
Previously identified target near your location. Over. இது வரைக்கும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். ஸோ புரியலைன்னா கீழே நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் பதில் சொல்லுவேன். அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் கேளுங்க, எனக்கு இன்ஸ்டாகிராமோட லிங்க்லாம் கீழே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ அங்கே கூட வந்து நீங்கள் டவுட் கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு புரியலன்னா. அப்புறம் உங்களுக்கும் இதே மாதிரி பிசி பில்ட் பண்ணணும், இல்லைன்னா எனக்கு வந்து ஸ்பெக் சஜஷன்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழே என்னோடய இன்ஸ்டாகிராம் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அங்கே வந்து கேளுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தது, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றதெல்லாம் வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. தென் ஃபைனலாக உங்கள் ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் பாய்.